கமல் சார் வந்து இப்போ சொன்னாங்க வந்து இந்த ஆஃபீஸ் ஓப்பனிங் அப்போவே வந்து டெரஸில் வந்துட்டு ரஜினி இப்போ ஆஃபீஸ் பெருசாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், இந்த ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் வந்து நான் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியஸாக சிவாஜிக்கு அப்புறமா வந்து பேசுகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி லாஸ்ட்டு வரும்போது அவர் டோன்லேயே கொஞ்சம் இதாக இருந்தது, படம் பண்ணணும் அப்படின்னு. சரி சார் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டைரக்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து வந்து இது 4வது டைரக்டர். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ரவிக்குமார் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரி அது வந்து சரியாக திஸ்டிங் வரலன்னு சொல்லி அப்படியே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சுந்தர் சி சாருக்கு வந்து வேறு ஒரு படம் இருந்தது, கொஞ்சம் டிலே ஆகிட்ட மாதிரி இருந்தது. அதனால் நம்ம இது வந்து நான் விலகிக்கிறேன் சார், நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிவி சக்கரவர்த்தி, அவர் கதையெல்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன சொல்ல ரொம்ப சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் அது ஒரு கம்ப்ளீட்லி ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் பற்றி, அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் பற்றி, ஷூட்டிங் ஆப்கானிஸ்தான், ரஷ்யா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரொம்ப நைஸ் சப்ஜெக்ட். பட் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக டீல் பண்ணுறோம், டைம் கன்சியூமிங். ஸோ அதனாலே வந்து அதை வந்து நம்ம அப்புறம் திஸ்டிங் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அஸ்வத் மாரிமுத்துவும் நம்ம வந்து இந்த படத்துக்குள்ளே வந்தார். இப்போ கமல் முதலே சொன்ன மாதிரி இந்த டென்ஷன் எனக்கு வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், கமல் வந்து கூப்பிட்டு ரஜினி நான் கதையோ கேட்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட விட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே தான் பெரிய ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு நமக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம போட்ட பிறகு அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்ன பிறகு தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லை கமல் சார் இந்த கதையெல்லாம் வேண்டாம், எல்லாம் நம்ம தலையில் கட்டிடாதீங்க, நீங்கள் கதையை கேட்டு நீங்கள் ஓகேன்னு சொன்ன பிறகு தான் நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கதையை கேட்டார். ஸோ கதை கேட்டு எஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக நம்ம என்ன சொல்லி என்ன பண்ணால் கூட அஸ்வத் மாரிமுத்து மேலே வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதுக்காக எல்லாமே வந்து உங்கள் தலைமையில் நம்ம போட்டுட மாட்டோம். 100% நம்ம எல்லாம் சேர்ந்து இட்ஸ் எ குரூப் ஒர்க், இட்ஸ் எ கம்பைன்டு ஒர்க், இட்ஸ் எ டீம் ஒர்க். எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து ஓன்லி சக்ஸஸ் நோக்கி தான் நாம் வந்து இதை உழைப்போம். டெஃபினெட்லி படம் நல்லா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெரி எனர்ஜெட்டிக் டைரக்டர், யங் பிளட். அவர் படம் அந்த டிராகன் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்டர்டெயின் மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட், அதோட ஒரு நல்ல மெசேஜ் வந்து அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. அட்ஸ் அன் எக்ஸலண்ட் ஹேஸ் எ கேமராமேன் அண்ட் க்ரூ. ரொம்ப 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 திஸ்டிங் நல்லா வந்திருக்கு. கடவுள் பணத்தில் நல்லா வரணுங்கிற நம்பிக்கையும் இருக்குது. அண்ட் கமல் என்னுடைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ சொன்னால் கூட அது வந்து கம்மி தான். அவர் வந்து எனக்கு வந்து அவர் செஞ்சுருக்கிற எனக்கு வந்து உதவியா இல்லை என்கரேஜ்மெண்ட்டா இல்லை கோஆப்ரேஷனாக என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அதுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது. 75, 76, 77 அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார். அப்போ தான் நான் புதுசாக வந்ததெல்லாம் இளமை மஞ்சளாகிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எவ்வளோ பெரிய பேர் புகழும் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்த படம் அது. அதில் முதல்ல நான் பண்ணுறதா இல்லை, அந்த கேரக்டர் வந்து ஜெய் கணேஷ் பண்ணுறதா இருந்தது. நான் அது கன்னடா, தெலுங்கு, தமிழெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் டேட் கேட்கும்போது டேட் கிடையாது. அப்புறம் கமல் வந்து ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி, இல்லை சார் இளமை மஞ்சள் ஆகிறதுன்னு போடுறீங்க, நீங்கள் ரஜினி போடுங்க ஸ்ரீதர் கிட்டே சொல்லி, அதுக்கப்புறம் அவரே என்னை ஃபோன் பண்ணி, ரஜினி நான் கூட டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரால் தான் அது இளமை மஞ்சள் அடிக்கிறது படமே நான் பண்ணது.